இப்போ ஒரு வாட்டி சர்ஜரி பண்ணிடுறாங்க. So what is the longevity of this surgery? As you said earlier, ஒரு வாட்டி பண்ணிட்டா இன்னொரு வாட்டி பண்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த இது இருக்காது, எஃபெக்ட் இருக்காதுன்னு சொல்றீங்க. So ஒரு வாட்டி பண்ணாலே what is the longevity of this surgery? And do you suggest, see, anything it's a foreign body. The process is going to be foreign body, which is going to be kept inside. So இது வந்து இன்ஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கா? So அதனால திருப்பி ரெபிட்டேட்டிவ் சர்ஜரிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? See, longevity of the prosthesis அப்படின்னு சொன்னா வந்து depending upon which joint. நம்ம இப்போ வந்து generalized பேசும். We are not talking about hip joint replacement or knee joint replacement or ankle replacement. நிறைய ஜாயிண்ட்டுக்கு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிங்கர் ஜாயிண்ட்டுக்கு பண்றோம், தம் ஜாயிண்ட்டுக்கு பண்றோம், எல்போக்கு பண்றோம், ரிஸ்டுக்கு பண்றோம், ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம், நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஃபுட்ல வந்துட்டு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. அது இப்போ டிபிக்கலா இப்போ ஹிப் அண்ட் நீ எடுத்துட்டோம்னா ஆன் த பேலன்ஸ் வி கேன் டெல் எனிவேர் பிட்வீன் 10-15 மேக்சிமம் 20 வருஷம் வரைக்கும் வந்துட்டு அது வந்துட்டு ஓகேவா இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இட் வில் ஹாவ் இஸ் ஓன் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். பட் வி ஹவ் சீன் 25 வருஷம் 30 வருஷம் ஆகி கூட இன்னும் ஆகாத பேஷண்ட்டையும் பார்த்துருக்கோம் நாங்க. டிபிக்கலா எல்லா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்க்கும் நாங்க தேர் இஸ் அ நேஷனல் டேட்டா பேஸ் கால்ட் அஸ் அ ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அதுல வந்துட்டு யூகேயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், wherein every year the patient who is having joint replacement வந்துட்டு வர சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்ரே பண்ண சொல்லிட்டு அண்ட் சிம்டம் எதா இருக்கான்னு கேட்போம். ஸோ தட் அவங்க வருஷம் வந்துட்டு அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே டேட்டா பேஸ்ல போயிட்டே இருக்கும். அதே மாதிரி யூரோப்ல ஹோல் யூரோப்க்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் மானிட்டர்ட் ஆக்சுவலா. அண்ட் கமிங் டு யுவர் கொஸ்டின், லைஃப் ஸ்பேனை பொறுத்த வரைக்கும் எஸ் 10-20 வருஷம் குத்து மதிப்பா வச்சுக்கலாம், நம்பர் 1. ரெண்டாவது வந்து நீங்க இன்ஃபெக்ஷன் பத்தி கேட்டீங்க, ஃபாரின் பாடி அப்படிங்கிறதுனால தட் வி கேன் கம் இன் டு ஸ்பெசிபிக் டாபிக் கால்ட் அஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன ரீசன்னால கிடையாது, ஃபாரின் பாடி அப்படிங்கிற ரீசனும் இருக்குது. பட் ஆனா இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இட்ஸ் அ காம்ப்ளிகேஷன் ஆஃப் அ சர்ஜரி. பட் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது ஃபாரின் பாடியா இருக்கிற பட்சத்துல வந்துட்டு இட் இஸ் பிகமிங் நோட்டோரியஸ். பட் ஃபாரின் பாடி அப்படிங்கறதுனால இன்ஃபெக்ஷன் வராது. சர்ஜரினால இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இம்ப்ளான்ட் அதை அஃபெக்ட் பண்ணி, இம்ப்ளான்ட்னா அந்த டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் போடுறோம் இல்லைங்களா, அது அஃபெக்ட் ஆச்சு, தென் எஸ் இட்ஸ் அ நோட்டோரியஸ் ப்ராப்ளம். ஓகே. See, இப்போ people have various medical conditions. டயபெட்டிக்கா இருக்கலாம், ஹை பிளட் பிரஷர் மெடிசன் சாப்பிட்றவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கும் இந்த நீங்க யூ சஜஸ்ட் திஸ் மேஜர் சர்ஜரி? யூ ஆல்ரெடி மென்ஷன் இட்ஸ் a major surgery சொல்லிட்டீங்க. ஸோ would you suggest these people also, in case they have these issues coming up, இந்த knee issue எல்லாம் வருது, அன்பேரபிளா இருக்கு பெயின் அவங்க சொல்றாங்கன்னா, despite their medical ailments and besides the medicines that they are already into, would you suggest this, and is it possible to do on them? Medical condition is no bar, age is no bar. Okay. See, ரெண்டு ஃபேக்டர் இருக்குது. ஒன்று வந்து anesthetic fitness for surgery அப்படிங்கிறது. லைக் எங்களை பொறுத்த வரைக்கும், நாங்க பார்த்த எக்ஸ்ரே பொறுத்த வரைக்கும், நாங்க பேஷண்ட பார்த்த வரைக்கும் எல்லாமே ஓகேவா இருந்ததுன்னா நாங்க வந்துட்டு சர்ஜரி பண்றதுக்கு தயாரா இருப்போம் on nearly 95 to 97% of the occasions. பட் நீங்க சொன்ன கிரைட்டீரியா வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்டோ ஹார்ட் பேஷண்டோ ஏதாவது இருந்ததுன்னா what we do is we send for an expert opinion from the anesthesiologist. அவங்க கிட்ட anesthetic fit for surgery கேட்டுப்போம். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா then we as surgeons on nearly 95% of the occasions we don't have any problems unless and otherwise there is a specific bone or orthopedic or gross medical problem where we cannot do that. And the matter. Okay. So what will be the recovery? Can you just give some insights on the recovery part? Yeah, of course, yeah.
See, the surgery பொறுத்த வரைக்கும் surgery can last anywhere between 1.5 hours to 2 hours maximum. இந்த சர்ஜரி வந்துட்டு இப்பெல்லாம் some centers ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து டே ஸ்டேவா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது காலையில வந்துட்டு அட்மிட் ஆயிட்டு நைட்டே போற மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் த நார்ம் இன் all the centers. Nearly 97% to 95 to 97% வந்துட்டு எல்லாமே இன்பேஷண்டா தான் இருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் ஸ்டே கேன் பி எனிவேர் பிட்வீன் 3 to 5 days டைம் வரைக்கும் இருக்கும். wound ஹீல் ஆகிறதுக்கு 2 வாரம். wound ஹீல் ஆகிறதுக்கு முன்னாடியே from the day 2 onwards, day 1, day 2 onwards, physiotherapy. Get them up and moving. The golden time வந்துட்டு the first 4 days or 5 days following the surgery. அதுக்குள்ளார வந்துட்டு இப்ப knee replacement பண்ணணும்னா அதுக்குள்ளார வந்துட்டு பேஷண்ட்டை எழுப்பி நகர்த்த வச்சு we need to get the range of movement. எவ்வளவு முட்டியை மடக்கி நீட்ட முடியுமோ அவ்வளவு பண்ண பார்க்கணும். இல்லைன்னா வந்துட்டு ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆயிடும். Right, coming to this thing. So pain control is going to be predominant in the sense that surgery பண்ண உடனே பெயின் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பேஷண்ட் வந்து பிசியோதெரபிஸ்ட் மூலமா வந்து மொபிலைஸ் பண்ணுவோம். பேஷண்டோட பெயின் ஃப்ரம் த பிஃபோர் அந்த ப்ராப்ளம் இருந்தது இல்லையா, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், அது இம்மீடியட்டா சரியா போயிடும். ஆனா ஆபரேஷன் பெயின் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு we tend to give painkillers. அந்த பெயின் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 to 5 days வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு from say around 9 out of 10 pain வந்துட்டு it will come to around 5 out of 10 pain பக்கம் வந்துடும். Within 2 weeks the pain can come drastically down to 2 out of 10 வந்துடும். அது that 2 out of 10 pain can last for a period of time actually up to 3 months வரைக்கும் கூட இருக்கலாம் அந்த 2 out of 10 pain. அதுக்கு நீங்க பாராசிட்டமால் அந்த மாதிரி ட்ரக்ஸ் என்ன உங்க டாக்டர் சொல்றாங்களோ அதை எடுத்துக்கலாம். So this is what the post-operative protocol is. First thing is pain control and early physiotherapy. அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்துட்டு அவங்களே வந்துட்டு இனிஷியேஷன் எடுத்துட்டு நகர ஆரம்பிக்கிறது எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ஸோ ஹோப்ஃபுல்லி by 3 months time the patient can be back to how they were prior to surgery. From pain எல்லாம் குறைஞ்சு திரும்பி பழையபடிக்கு வரத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 6 வாரத்துல இருந்து 3 மாசம் வரைக்கும் ஆயிடும். ஓகே.